அதை வள்ளுவ பிறந்த என்ன சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், கருவியும் காலமும் செய்கையும் அருவினையும் ஆண்டது அமைச்சு. ஒரு செயலை செய்வதற்கு தேவையான கருவிகள், அதற்கு ஏற்ற காலம், செய்யும் முறை, செய்யப்படும் செயல், அரிய செயல் ஆகியவற்றை சரியாக செய்பவரே சிறந்த அமைச்சராவார். எனவே மாண்புமிகு அண்ணன் அவர்கள் அந்த நிலம் கையகப்படுத்துவதற்கு ஏதுவாக கையகப்படுத்தி ஏற்கனவே இருக்கின்றது. சரியா அந்த அமைச்சரை செய்ய முடியும் தானே கேள்வி கேட்க இடம் தாராளம் இருக்கின்றது, செய்வதற்கின்ற சூழ்நிலையும் இருக்கின்றது என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கட்டடம் கட்டுவது, அதற்கு பணம் ஒதுக்கீடு செய்வது என்பது முதலமைச்சரிடத்திலே இசைவை பெற்று கட்டுவதுதான் பொதுப்பணித்தினுடைய பணிகள். வகை மாற்ற நிலத்தை செய்வது என்பது வருவாய்த்துறை பொறுத்தளவுக்கு. பொதுவாக தமிழ்நாட்டில் மேக்கால் புறம்போக்கு என்பது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பல அமைச்சர் பெருமக்கள் அமைச்சரவையிலே கூட முதலமைச்சரிடத்திலே அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். மேக்கால் புறம்போக்கு என்பது ஒரு காலத்தில் வகைப்படுத்திருக்கிறது. ஆனால் அங்கே இப்பெல்லாம் எந்த வித மாடு மேய்ப்பது இல்லை. மாடே பார்த்தீங்கன்னா இப்போ நவீன முறையில் மாடு வளர்ப்பெல்லாம் மாறிவிட்டது. ஆனால் அந்த மேய்க்கால் புறம்போக்கு மாற்றினால் நாட்டு மக்களுக்கு கூட பட்டா கொடுப்பதற்கு வாய்ப்பு என்ற நிலையில முன்னெடுப்பு இந்த அரசு. மெய்க்கால் புறம்போக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ரூலிங் கொடுத்து அதை நம்ம நேரடியா பயன்படுத்த முடியல. நீங்க இல்ல இந்தியா முழுதும் அப்படி ஒரு ரூலிங் இருக்கு. பேரவைத் தலைவர் செல்வதும் அதுல உண்மை. இதுல என்னன்னா, வகை மாற்றம் செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது.